மீண்டும் குளோபல் ஃபயர் டெலிவிஷன் நெட்வொர்க்கு கூடாக உங்கள் அற்புத நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதையிட்டு கர்த்தருக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியினுடைய விரிவாக இந்த செய்திகளையும் இன்னும் அநேக தேவதாசுடைய செய்திகளை இந்த குளோபல் ஃபயர் டெலிவிஷன் நெட்வொர்க்கோட யூடியூப் கூடாக கேட்டு ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், மரித்து உயிரோடு எழுந்தவர், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர், மீண்டும் வரப்போற மேசியாக இருக்கிறவர். அவர் இந்த உலகத்தில் உலாவுற நாட்களில் வேதம் சொல்லுகிறது எங்கும் நன்மை செய்கிறவராகவே சுற்றித்தருவார் சொல்லி அவரை தேடுகிற, அவரை அண்டிக் கொள்ளுகிற, அவர் நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருட வாழ்க்கையிலும் இன்றைக்கும் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார், அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார், சிறையிருப்புகளை மாற்றுகிறவராக இருக்கிறார், நிந்தைகளை புரட்டுகிறவராக இருக்கிறார். மார்க் 14ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்திலிருந்து நான் தொடர்ந்து வாசிக்கிறதான வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்கள் கடலில் பிரயாணப்பட்டு போகிறதான வேளையில் 24வது வசனம், அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து மத்திய 14:24 எதிர்காற்றாக இருந்தபடி நான் அலைகளினால் அலையப்பட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்த இடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கலக்கப்படிந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தின அலறினார்கள். உடனே இயேசு அவரோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொன்னார். 28வது வசனத்தை வாசிக்கிறார் வெள்ளிப்பினவர்களே. அப்பொழுது பேதுரு அவர் நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேலே நடந்து உம்மிடத்தில் வர கட்டளிடும் என்று சொன்னான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஆண்டவராய் இயேசுக்கு பிற்பாடு கடலின் மேல நடந்த ஒரே ஒரு மனிதன் இந்த பேதுரு. விட்டிறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்தான் உறுதிப்படுத்திக் கொண்டு, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேலே நடந்து உம்மிடத்தில் வர கட்டளை சொன்னதான வேளையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வா என்று சொல்லி சொன்னான் வேளையிலே ஆண்டவராய் இயேசு நோக்கி பார்த்து கொண்டு அந்த கடலின் மேலே நடந்த பேதுரு எப்பொழுது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மேலே தன்னுடைய கண்களை விலக்கி சூழ்நிலை பார்க்க ஆரம்பித்தானோ, அப்பொழுது வேதம் சொல்லுகிறது காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போனான் என்று பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுரை பார்த்து சொல்லுகிறார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? என்னோடு கூட இருந்து இதே கடலில் எத்தனை அற்புதங்களை நீ பார்த்திருக்கிறாய். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுரை முதல் சந்தித்த போது சொல்லும்போது ஆண்டவரே, இரா முழுதும் பிரயாசப்பட ஒரு மீன் கூட ஆகப்படவில்லை ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் ஆழத்திலே தள்ளிக்கொண்டு வலைகளை போட்டுக்கிட்டு தான் போயிடல. அப்படியே வலைகளை போட்டு வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக திரளான மீன்களை பிடித்தான்னு பார்க்கும். அந்த அற்புதத்தை பார்த்து பேதுரு மார்க் 4ஆம் அதிகாரத்தில் 35-41 வரைக்கும் வாசித்து பாருங்க. இன்னொரு விஷயம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்களும் படகுல பிரயாணம் செய்த போது காற்று பலவா இருந்தபடினால, படகு நிரம்பத்தக்கதா பிள்ளை அலைகள் அடித்தபடினால சீசர்கள் பேதுரு எல்லாருமே நினைத்தார்கள் நாங்கள் மடிந்து போக போறோம். ஆகவேதான் சொல்லுகிறார்கள் இயேசுவை எழுப்பி, போதகரே நாங்கள் மடிந்து போடுமே கவலை இல்லையா? ஆண்டவர் இயேசு எழும்பி காற்றையும் கடலில் அதட்டி தான் உடனே அமைதல் உண்டாயிற்று. இதெல்லாம் பார்த்து பேதுரு, ஆண்டவர் இயேசு அற்புதங்கள் எல்லாம் கூட இருந்து பார்த்து பேதுரு இப்பொழுது பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவை பார்த்து கொண்டு ஜலத்தின் மேல் நடந்த பேதுரு கண்களை ஏறெடுத்து ஆண்டவராய் இயேசு மேல் கண்களை விலக்கி சூழ்நிலையை பார்த்த போது வேதம் சொல்லுகிறது பயந்து அமிழ்ந்து போறான்னு சொல்லி. என்னோட வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையில என்ன சொல்ற, நாமும் கூட ஆண்டவரிடத்துல எத்தனையோ அற்புதங்களை பற்றி அனுபவித்திருக்கிறோம், எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். அது இன்றைக்கு இந்த சூழ்நிலையில இந்த நாளில் நாம் சந்திக்கிற பிரச்சனை, நம்ம உங்களோட போராட்டம், நம்முடைய வியாதி படுக்கைகள்,
நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் பிரியமானவர்களே இதுவரை சந்திக்காத அளவுக்கு பெரிதா இருக்கிறபடினால ஒருவேளை இந்த மத்தியான வேளையில இந்த வார்த்தையை கெடுக்கிற நீங்களும் கூட இது எப்படி ஆகும் என்று சொல்லி ஒரு சந்தேகத்தோடு கூட அவிசுவாசத்தோடு கூட இருந்து கொண்டு இருப்பீர்கள். அருமையான சகோதரர், உங்களை பார்த்து ஆண்டு சொல்றார், ஏன் சந்தேகப்படுகிறாய், ஏன் அவிசுவாசப்படுகிறாய்? நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய பாதைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவிக்க, நம்மளை தூக்கி எடுக்க, அற்புதம் செய்ய, நம்முடைய சிறையிருப்புகளை மாற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பிரச்சனை, நம்முடைய போராட்டம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நம்முடைய பார்வையில் அது பெரிது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகலத்தை செய்துவிடுக வல்லமுள்ளவர். அவரால் முடியாத சில உலகத்தை எதுவும் இல்லை. சகோதர சகோதரி, இதோட வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார், நீ விசுவாசிய கூடுவாள் அதனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிற எல்லாம் கூடும். நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் பிரியமானவர்களே நாம் சந்தேகப்படாதபடிக்கு, அவிசுவாசப்பட்டு விடாதபடிக்கு யாக்கோபு சொல்லும்போது சொல்லுகிறார், சந்தேகப்படுகிறவன் அவரிடத்தில் இருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள அவனை நினையாதிருப்பான சந்தேகம், அவிசுவாசம் அவனுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு தூரமாக்கி விடுகிறது. ஒரு ஞானத்துக்கு குறைவுள்ளவராக இருந்தால் சம்பூர்ணமாக கொடுக்கிறவரை அவரிடத்தில் கேட்க கடவன். ஆனாலும் பிரியமானவர்களே எவ்வளவேன்னு சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் தான் எதையாவது அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள அவன் நினையாதிருப்பானாக. ஒரு வாழ்க்கையை விட்டு சந்தேகத்தை பிரியமானவர்களே அகற்றி விடுவோம். தேவனால கூடாது சொல்ல எதுவுமே இல்லை. சகலத்தை செய்துவிடுக வல்லமுள்ள ஆண்டவர். அவர் சொல்லாக ஒரு கட்டளை இருக்கும். ஒரு வார்த்தை எரியாதே அமைதலார் சொன்னார் வேலை பிரியமானவர்களே காற்றை கடலை பார்த்து சொன்னார் வேலை உடனே அமைதல் உண்டாயிட பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வீசி அடிக்கிற எப்படிப்பட்டதாலும் பேர்காடுகளாக இருந்தாலும், நம்முடைய பிரியமான வாழ்க்கை படகுல மோது எவ்வளவு பெரிய அலைகளாக இருந்தாலும் அவரால் பிரியமானவர்களே அமைதலை உண்டாக்க முடியும். சூழ்நிலை மாற்ற முடியும். பிரச்சனைகளை மாற்ற முடியும். வியாதிப்படிகளை மாற்ற முடியும். நாம் விசுவாசிக்க கூடுமானால் தேவனுடைய மகிமையை காணும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். அவர் நோக்கி கூப்பிடும் போது, உண்மையாக நோக்கி கூப்பிடும் போது, பேதுரு சூழ்நிலை அப்படிப்பட்டதாக இருந்தாலும் அமிழ்ந்து போகிற வேளையில உண்மையாய் ஆண்டவரே நிரட்சியவன் கூப்பிடுதான வேளையில் வேதம் சொல்லுகிறது, உடனே உடனே கரை நீட்டி பேதுரை தூக்கி விட்டார். பேதுரு தான் ஆண்டவரை இயேசு கண்களை, இந்த கண்களை சூழ்நிலை மாற்றினே தவிர ஆண்டவரை இயேசுடைய கண்கள் பேதுருவே பார்த்து கொண்டிருந்தது. அமிழ்ந்து போகிற வேளையில உடனே கரை நீட்டி பேதுரை தூக்கி விட்டவர். நம்முடைய வாழ்க்கையுடைய அருமையான சகோதரர், அமிழ்ந்து போக நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய சூழ்நிலைகளில் அமிழ்ந்து போவதற்கு ஒருபோதும் அனுமதிக்கிறவர் அல்ல. நம்ம உதவி செய்கிறவர், நம்ம கரை நீட்டி தூக்கி விடுகிறவர். இந்த மத்தியான வேளையில நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த தேசத்து வாதனை கேட்டுக்கொண்டிருந்தாலும், உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய போராட்டங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் எந்த விதத்திலும் பிரியமானவர்களே அவிசுவாசத்துக்கோ சந்தேகத்துக்கு இடம் கொடுத்து விடாதபடி தேவனால கூடும். வேதம் சொல்லுகிறது, தேவனால கூடாதது எதுவுமே இல்லை பிரியமானவர்களே. ஒரு எல்லாம் கூடும். சகலத்தை செய்து பிடிக்க வல்லமுள்ளவர். என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய அருமையான சகோதரருடைய உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், கண்ணீர்கள், கவர்கள், வியாதிப்படைகள், சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை தூக்கி எடுக்க, நம்மளை விடுவிக்க, நமக்கு அற்புதம் செய்ய, நம்முடைய சிறையிருப்புகளை மாற்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கு இவனோடு இருக்கிறவர். அவர் நம்புங்க, அவர் நோக்கி கூப்பிடுங்க, உண்மையாக நோக்கி கூப்பிடுங்க. இந்த கடைசி விட நேரத்தில் அமிழ்ந்து போகிற வேளையில ஆண்டவரே நிரட்சி விட கூப்பிடுதான வேளையில் பிரியமானவர்களே கரை நீட்டி பேதுரை தூக்கி விட்டவர், உதவி செய்தவர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய கண்ணீரை துடைப்பார், காயங்களை கட்டுவார், வியாதிப்படிகளை மாற்றுவார், முடியாதவர்களை முடிய பண்ணுவார், வழியில்லாத இடங்களில புதிய வழிகளை உண்டாக்குவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே வார்த்தைகளோட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நன்மையை விளங்க பண்ணுவாராக. காயங்களை கட்டுவாராக, கண்ணிகளை துடைப்பாராக, வியாதிப்படியை மாற்றி போடுவாராக. சிறையிருப்புகள் மாறட்டும், நிந்தைகள் புரட்டப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு ஆசீர்வதிங்க.